ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் பட்டர் குல்ச்சா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமோ ரோட்டியோ குல்ச்சாவோ அதே மெத்தடை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யறது எப்படின்ட்டு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே டேஸ்டியான குல்ச்சா வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். 150 கிராம் 150 கிராம் 2 கப்பில் எடுத்திருக்கேன். கெட்டியான தயிர் ஒரு 150 ml எடுத்திருக்கேன். இது நார்மல் 1/4 லிட்டர் தயிரை நம்ம தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கெட்டியாக பிசைஞ்சால் இது போல் கெட்டியாக வரும். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கருப்பு சீரகம் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மாவு பிசைகிறதுக்காக 100 ml பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் இது காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான குல்ச்சா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் கம்பல்சரி வேணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சிருந்த மாவை இது போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பேக்கிங் சோடா குக்கிங் சோடாவையும் சேர்த்துடலாம். அப்புறம் சர்க்கரை, உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு இது போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம் ட்ரையாக. இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துடலாம். கெட்டியான தயிரை தான் யூஸ் பண்ணணும். இப்போ தயிரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மாவை நம்ம சப்பாத்தி உருட்டுறது போல் அதே கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்காக பால் யூஸ் பண்ணலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 100 ml பால் கூட நம்மளுக்கு தேவைப்படாது, அதை விட கம்மியாக தான் தேவைப்படும். இது போல் பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறது கன்சிஸ்டன்சி போல் நம்ம ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் பால் அதிகமாக சேர்த்துட்டு இருந்தனால மாவு அதிகமாக கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இது போல் நல்லா பிசைஞ்சிடலாம். இது போல் பால் தயிரெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு மாவு ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் மாவு பிசைஞ்சிட்டேன். கையில் ஒட்டவே இல்லை. இது நம்ம நல்லா பிசைஞ்சு எவ்வளோ நல்லா நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக வரும் குல்ச்சா. இது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் கவர் பண்ணிவிட்டு இதை மூடி நம்ம 1 hour நம்ம விடணும். 1 hour நம்ம இது போல் விடுறதுனால மாவு ரொம்பவே சாஃப்டாகும். அதனால் இப்போ 1 hour ஆயிடுச்சு. மினிமம் நம்ம 1 hour ஆகுது கம்பல்சரி இதை பண்ணணும். இப்போ இதை எடுத்து நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ நம்ம இது போல் பிசைகிறதுனால நம்மளுக்கு மாவு உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், குல்ச்சாவும் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ நான் சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கிறேன். பொதுவாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்போம், குல்ச்சாவாகட்டும் பட்டர் குல்ச்சா நான் எதுவாக இருந்தாலும் அது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால நானும் அதே போல் ஓவல் ஷேப்பில் உருட்டிடுறேன். இப்போ இது போல் உருட்டிக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி எடுத்துக்கின்னு நம்ம தவாவில் திருப்பி போடுற பக்கம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது கீழ்ப்பக்கம் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் அது தவாவோடு ஒட்டிடும். நம்ம தவாவை திருப்பி டைரெக்டாக ஸ்டவ்வில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால இப்போ இது போல் ஒரு தவா எடுத்து நம்ம தண்ணி சேர்த்துருந்த பக்கத்தை கீழே போட்டுடணும். அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த கருஞ்சீரகம் அதையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துடணும். இப்போ 1-2 நிமிஷத்துக்குள்ளே இது மேலே வேக ஆரம்பித்து பபிள்ஸ் மாதிரி எழும்பும். அது எழும்ப ஆரம்பித்தோன்னே இந்த போல் நம்ம புடியை பிடிச்சி உல்ட்டாவில் திருப்பி டைரெக்டாக ஸ்டவ்வில் காமிக்கணும். இது போல் நம்ம ரவுண்டாக சுற்றி காமிக்கணும். நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஒட்டி வச்சிருக்கிறதுனால தண்ணி சேர்த்துருந்தனால
மாவு அது தவாவோட ஒட்டிடுச்சு, அது கீழே விழாது. ஸோ இது போல் நம்ம டைரெக்டாக ஸ்டவ்லேயே சேர்த்துடலாம். ஸ்டவ்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பாருங்கள், ஒரே பக்கம் காமிக்காமல் சுற்றி இது காமிச்சாக்கா கம்ப்ளீட்டாக இது ரோஸ்ட் ஆகும். அவ்வளோதான். பின்னாடியும் பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இது பின்னாடியும் ரோஸ்ட் ஆகிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் இது ரொம்பவே ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட குல்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே போல் நான் இந்த மாதிரி புடி தவா இல்லாமல் நார்மல் தவா இருந்துச்சுனாக்கா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டைரெக்டாக எடுத்து ஸ்டவ்வில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் இது மேலே பபிள்ஸ் மாதிரி ரோஸ்ட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம இதை ஒரு சிம்டாவை எடுத்து, அப்படி உங்கள்கிட்ட சிம்டா இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வோ இல்லை கத்தி இல்லை சிசர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இது போல் பிடிச்சிட்டு டைரெக்டாக ஸ்டவ்லேயே இது மேலே போட்டோம்னா இது கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகிடும். இதில் கேஸ் ஸ்மெல்லாம் எதுவும் வராது. கேஸ் வந்துட்டு நெருப்பாக கன்வெர்ட் ஆகிறதுனால இதில் ஸ்மெல் வராது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 2 பீஸ் பட்டரை உருக்கி இதை நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் குல்ச்சாவில் சேர்த்துடலாம். இது போல் தடவிட்டதோ பட்டரு நம்மளுடைய சூப்பரான பட்டர் குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே போல் நான் மீதம் இருக்கிற மாவுலேயும் பட்டர் குல்ச்சா செஞ்சு எடுத்துக்கிறேன். இது போல் ரவுண்டாக பண்ணும். ஃப்ளேம் மட்டும் லோ ஃப்ளேமில் தான் பண்ணும். எந்த காரணத்துக்கும் ஹை ஃப்ளேம் மட்டும் வச்சிடக்கூடாது. சீக்கிரமாக ஆகட்டோன்னிட்டு நம்ம ஹை ஃப்ளேம் வச்சோம்னா சீக்கிரமாக அது ரோஸ்ட் ஆகி சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வீட்லேயே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை நான் காஜு மசாலாவோட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கிரேவி வேணுமோ அந்த கிரேவி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதை நான் ஒரு டே ஃபுல்லாக வெயிட் பண்ணி கூட நான் சாப்பிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எந்த மெத்தடும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.